எடுக்கும் மக்களை இன்றமிழ் செய்யுடா நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை முடி கடற்களிற்றை கருத்துள் இருத்துவாம் கடற்களிற்றை கருத்துள் இருத்துவாம் தந்தைதாளுடும் பிறவி தாளறிந்து நிறுத்தறிதாளை சேர்ந்த வைந்தாள் வேத நெறி சைவ நெறி பத்தி நெறி வளாது வாய்மை சிந்தைதான் அகலடிக்கே செலுத்தினராய் சிவானுபவ செல்வராய் பந்தமாம் தொடக்கருத்த திருத்தொண்டர் தாழ்வரவி பணிதல் செய்வார் தொந்த தொகை வீரி வாக்கினார் சொல வல்லபிரான் எங்கள் வாக்கிய பயணப்பதி குன்றைவாள் செக்குடா நடி சின்னி இருக்குவார் உம்மதே ஆட்சி மண்ணுலகும் விண்ணுலகும் உம்மதே ஆட்சி மலையறையன் போற்பாவே சிறுவனையும் தேரேன் மலையறையன் போற்பாவை சிறுவனையும் தேரே எண்ணிலி உன்பெருவயிரம் கணபதி ஒன்றறியா எண்ணிலி உன்பெருவயிரம் கணபதி ஒன்றறியான் எம்பெருமான் இது தகவோ எம்பி அருள் செய்யே சின்னனையன் உடல் விருத்தி தாரீரே ஆகில் திருமேனி வருந்தவே வளைக்கின்றேன் நாளை கண்ணரையன் போடும் பாடம் என்றுரைக்க வேண்ட நாளை கண்ணரையன் கொடும்பாடம் என்றுரைக்க வேண்டாம் கடல் நாகை காரோணம் மேவியிருந்தீரே கடல் நாகை காரோணம் மேவியிருந்தீரே
பார்வதீபதே. அருளுடிவாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே பெரிய புராணத்திலே அதிபத்த நாயனார் புராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். நாயன்மார்கள் மனித ஜென்மமாக பிறந்து சிவமாக ஆனவர்கள், செயலினாலே சிவமாக ஆனார்கள். சிவ சம்பந்தமான செயலை செய்து சிவமாக ஆனார்கள். அப்படி அவர்கள் சிவமாக ஆவதற்கு அவர்கள் மேற்கொண்ட நெறி வேத நெறி, சைவ நெறி, பத்தி நெறி என்று 3 வகையாக சொல்லப்படும். அதிலே வேத நெறி, சைவ நெறி என்கின்ற நிலையில் நின்றவர்கள் ஆச்சாரம், அனுஷ்டானம், பூஷை, தவம், ஜபம் முதலானவர்கள் எல்லாம் மேற்கொள்ளும்படியாக வேத நெறி, சைவ நெறியில இருக்கின்ற நாயன்மார்கள் அவர்கள் ஆச்சாரம் தவறாமல் இருக்கணும். தினந்தோறும் செய்ய வேண்டிய அனுஷ்டானம், சிவபூஷை, அக்னிகாரியம் முதலியவற்றையும் செய்யவும். வேத நெறி, சைவ நெறியில் இருப்பவர்கள். பத்தி நெறி என்பது அந்த ஆச்சார அனுஷ்டானம், சிவபூஷை இதெல்லாம் இருக்காது. ஆச்சார அனுஷ்டானம், சிவபூஷை இதெல்லாம் இருக்காது. அது குலம், தொழில் இவைகளையும் அந்த பத்தி நெறி கற்றுக் கொடுத்தார். அவர்கள் என்ன குலத்திலே தோன்றினார்களோ, என்ன தொழிலை செய்கின்றார்களோ அதையே அடிப்படையாக வைத்துக் கொண்டு பத்தி செய்வோம். என்ன குலத்திலே தோன்றினார் அந்த குலத்துக்கு தகுந்தவாறு தொழில்களை செய்யுது, குலத்துக்கு தகுந்தவாறு அந்த குலத்துக்கு உண்டான தொழில்களை செய்யுது. அதில் இருந்து கொண்டே பத்தி செய்யுது. அந்த பத்தி வைராக்கிய பத்தியாக செய்யுது. அதன் மூலமாக சிவகதியப்பட்டவர்கள். அவர்கள்ட்ட ஏன் ஆச்சாரம் இல்லை, அனுஷ்டானம் இல்லை அப்படின்னு கேட்கக்கூடாது. அந்த குலத்துல பிறந்து அவங்க அந்த அளவுக்கு பத்தி செலுத்தினார்களே என்று விரும்பி அவர்களுக்கு சிவகதியை கொடுத்தாராம். அந்த குலத்துக்கு பத்தியே வராது. அந்த குலத்துக்கு பத்தி வருமா? கத்தி தான் வரும். பத்தினா என்னன்னு தெரியாது, ஆச்சார அனுஷ்டானம்னு தெரியாது, சிவபூஷம் தெரியாது, சபம் தெரியாது, தர்மம் தெரியாது, தானம் தெரியாது. கொலை, களவு, வெட்டு, குத்து இதான் தெரியும். அப்படிப்பட்ட குலத்திலேயும் பிறந்து சிவனிடத்திலே அளவில்லாத அன்பு வைராக்கிய பக்தியாக பலகாலம் செலுத்தியபடியினால அவர்களையும் மகிழ்ந்து அவர்களுக்கு சிவகதியை கொடுத்து அவர்களை நாயன்மார் வரிசையில சிவன் சேர்த்து கொள்கிறார். அது காரணம் என்னன்னா, ஆறாத உவகை கண்ணீர் அடியார் செய்த அனாச்சாரம் பொறுத்தருடைய அவர் மேல் என்றும் சீராத பெருமானை திருமாற்பெற்றம் செல்வனை என்பது அப்பது திருத்தாங்க. ஆறாத ஆனந்தத்து அடியார், ஆறாத உவகை கண்ணீர். புரியுதா? காமியை கண்ட உடனே கட்டி பிடிச்சாருதார் அல்லவா, அந்த மாதிரி அந்த வைப்பாடு என்னன்னே தெரியாது கட்டி பிடிச்சிட்டு இருந்தார். நம்ம இத்தனை சாஸ்திரங்கள்லாம் படித்து கேட்டு கோயிலுக்கு போய் கும்பிட்டு என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், அந்த மாதிரி தன்மை வர மாட்டேங்குது. அவர் ஒன்றுமே தெரியாது, பன்றி வேட்டைக்கு போனார், போய் கட்டி பிடிச்சிட்டு அழுகிறார். என்னன்னு தெரியாது. அது மாணிக்கவாசர் தான் சொன்னார், உரியே நல்லேன் உனக்கு அடிவை, உன்னை பிரிந்து இங்கு ஒரு பொழுதும் தரியன் நாயே இன்னதென்றறியன் சங்கரா. உரியே நல்லேன் உனக்கு அடிவை, உனக்கு அடிமை செய்வதற்கு உரிமை தகுதி எனக்கு இல்லை. உரியே நல்லேன் உனக்கு அடிவை, உன்னை பிரிந்து இங்கு ஒரு பொழுதும் தெரியேன். உன்னை பிரிந்து இங்கு ஒரு நாள் கூட ஒரு பொழுது கூட நான் என்னால் இருக்க முடியலை. சரியேன் நாயேன் இன்னதென்றறியன் சங்கரா கருணையினார் பெரியோன் ஒருவன் கண்டு கொழுந்தும் பெய்கடல் அடிகாட்டி பிரியேன் என்று அருளும் பொய்யோ எங்கள் பெருமானே என்பது திருவார். அதனாலே தன்னை அறியாமலேயே எதற்காக இந்த மாதிரி சாமி இடத்துல அனுபவிக்கிறோம் என்று தெரியாமலே போய் பண்ணுவோம். எதற்காக சாமியை ஏதாவது செய்து சாமிக்கு நமக்கு தொடர்புகள் இருந்து
சாமி செய்த உபகாரத்தை நினைந்து அன்பு செலுத்துறது. இப்ப நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு அன்பு செலுத்துறதுக்கு நமக்கு வரமாட்டேங்குது. இத்தனையும் தெரிஞ்சு இப்ப சாமி தான் செய்கிறாருங்கிற உண்மையெல்லாம் நமக்கு புரியுதில்லை. இருந்து நமக்கு பற்றி இல்லை. அவர்கள் இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாத திருவாசகம் சொன்னது போல இன்னொன்று என் சங்கரா கருணையினார் என்றார் போல என்னவென்று அறியாதபடி ஆகையாலே சுவாமியிடத்துல அன்பு உண்டு. அது காரணம் முன்புசை தவத்தி நீட்டம் என்றாரு கேட்கிறார். முன்புசை தவத்தி நீட்டம். அதனாலே இந்த நாயன்மார்கள் வரிசையிலே புலையர் இருக்கிறார், வண்ணார் இருக்கிறார், செம்படவர் இருக்கிறார், கோயவர் இருக்கிறார். இப்படி பல சாதிகள் இந்த நாயன்மார்கள் வரிசையில இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த வரிசையிலே இன்றைக்கு வருகின்றவர் அதிபத்த நாயனார். அதிபத்த நாயனார் என்று சொன்னால் மிகுந்த பக்தியை உடையவர். அதிபத்தர் அதிகமான பக்தியை உடையவர். அவன் அந்த பக்தியை எடுத்துக்கிறான். அவங்ககிட்ட இருக்கிற குற்றத்தை எல்லாம் விட்டாங்க. குற்றங்கள் நீக்கி குணங்கொண்டு கோதாட்டி என்பது திருவாசகம். குற்றங்கள் நீக்கி குற்றம் இருக்குதா, சரி இருந்துட்டு போகுது. குணம் எவ்வளவு இருக்குது, அதுல மெஜாரிட்டி எவ்வளவு, குணம் மெஜாரிட்டியா குற்றம் மெஜாரிட்டியா என்றுவார். எது சதவிகிதம் அதிகமா இருக்குதோ அதை எடுத்துக்கிறான். குற்றம் அதிகமா இருந்தா குணத்தை விட்டாரா, குணம் அதிகமா இருந்தா குற்றத்தை விட்டார். குணம் 75 குற்றம் 25 சரி, குற்றம் 25 முக்கியம், குணத்துக்காக எடுத்துக்க 75. குற்றம் 75 இருந்துச்சுன்னா அவனை மறுபடியும் பிறக்கவை. குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு போதாட்டி சுற்றிய சுற்ற தொடர் வறுப்பான் துன்புகளே பற்றிய பாதத்தை பற்றனா பற்றுவான் பற்றிய பேரானந்தம் பாடுங்கானம்மானா என்பது திருவம்மானே. அதனால உயிர்கள்ட்ட இருக்கிற குற்றம் அளவே இல்லை. உயிர்கள் குற்றம் தான் செய்யும். உயிர்கள் குற்றம் தான் அதிகபட்சமா செய்யும். அதிகபட்சமா என்ன செய்யும்னா குற்றம் தான் செய்யும். அது நேர்மையான காரியங்களை செய்ய சாமானியம் மனசு வராது. உபகாரத்தை மறக்கிறது, பிரத்யேகமா உபகாரம் பண்ற தாய் தந்தையை இகழ்வது, தாய் தந்தையை இகழ்வது, கணவனை திட்டுறது, பொய் சொல்றது, வஞ்சகம் பண்றது, அண்ணனுக்கு தங்கு துரோகம் செய்யும் காலம் என்று நம்ம கலியுகத்துக்கு வருவார் முருகன். அதுபோல பாவங்களை செய்தல், உயிர்களை கொல்லுதல், இரக்கமில்லாமல் கொண்டு உண்பது. சாஸ்திரங்களிலே நீதி நூல்களிலே என்னென்ன அதர்மம் என்று விளக்கப்பட்டிருக்கிறதோ அதர்மத்தை செய்யறது, தர்மத்தை விட்டு சுருக்கமா சொன்ன சாஸ்திரங்களை, நீதி சாஸ்திரங்கள்ல மனு சாஸ்திரங்கள்ல எது தர்மம் எது அதர்மம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட தர்மத்தை விட்டு அதர்மத்தை செய்வது, இதுதான் உயிர்களுக்கு இயல்பாக இருக்கிற குணம். அப்படி செய்கின்ற அந்த அதர்மத்தையே செய்கின்ற பாவங்களையே செய்கின்ற தொழில்களையே உடைய குலங்களும் உண்டு. அந்த குலம்னா அதான் வேலையே. எந்த குலம்? வேடர் குலம்னா திருடுறதான் வேலை, வழிப்பறி செய்யறதான் வேலையே. புலையர் குலம்னா உயிரை கொல்லுவதுதான் வேலை, புலால் உண்பதுதான் வேலை. அதுவே தொழில். அந்த அந்த குலத்துக்கு அதுவே தொழில். அதிலே அதிசயமா ஒருத்தன் பக்தி பண்றான்னு சொன்னா சிவனுக்கு அது அதிசயமா போயிடுது. அதுல ஒருத்தர் அதிசயமா பக்தி பண்றானா, அடே அப்பா இந்த குலத்துல வந்து இப்படி பக்தி பண்றான பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவனை எடுத்துக்கிறோம். திருஞான சம்பந்தர் ஐயர் இருக்காரு, அவரோட ஒன்னா வச்சுக்கணும். சுந்தரர் இருக்கிறார்ல, குருக்கள் திருஞானந்தராவது வேத பிராமணர் ஐயர், சுந்தரர் ஆதிசைவர், வைதிக பிராமணர். அப்படி சைவ பிராமணரா இருக்கிற சுந்தரமு சுவாமி இருக்கிற இடத்துல சமமா வைக்கிறது யாரு? நந்தனார சமமா வைக்கிறது. அதனால இது வந்து சிவனுடைய எல்லை எல்லாருடைய குலம் வந்து உடம்பு பிறப்பு. உயிருக்கு குலம் கிடையாது, உயிருக்கு குலம் கிடையாது, உடலுக்கு தான் குலம். இந்த உடல் இந்த குலத்துல தோன்றி இருப்பதனால இது இந்த ஜாதி இந்த குலம் என்று சொல்லப்படுகிறது. உயிருக்கு குலம் கிடையாது, ஆண் என்று கிடையாது, பெண் என்று கிடையாது, குலம் கிடையாது, சாதி கிடையாது. அதனாலே அந்த உயிர்கள் அந்த குலத்துல தாழ்ந்த குலத்துல பிறந்து பக்தி பண்ண சொன்னார். அந்த ஆன்மாவையும் அவன் உய்ய கொண்டு அதுக்கு அருள் செய்து அவருக்கு சிவகரியை கொடுத்தார். அது குலமிலராயினும் குலத்துக்கு ஏற்பதோ நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே என்பது அப்பர்
நமச்சிவாய பதிகம். குலமில ராகிலும் குலத்துக்கு ஏற்பதோர் கொடுப்பது நமச்சிவாய என்பது நமச்சிவாய பதிகம். ஆகையினாலே இந்த அதிபத்த நாயனார் எங்கே பிறந்தார் என்று கேட்டால் நாகப்பட்டினத்தில். அப்படி நாகப்பட்டினத்தில் பிறந்தவர் என்று சொன்னால் அது நாகப்பட்டினம் ரொம்ப சிறப்பான ஊர். கடல் துறைமுகம், மீன் மலிவாக கிடைக்கும். மீன் மலிவாக கிடைக்கும். அங்கே பரமேஸ்வரன் நல்ல கோயில் கொண்டு இருக்கிறார். நாகை காரோணம்னு இருந்த கோயிலுக்கு புண்டரீக மகரிஷி அங்கே பத்தி பண்ணி சுவாமியோடு ஐக்கியமானது நாகை காரோணம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு தலம். மூவர் தேவாரமும் உடையது நாகப்பட்டினம். அருமையான தலம். அதுக்கு மகாவத்வன் மீனாட்சி சுந்தரம் இல்லை புராணமும் பாடியிருக்கிறார். நாகை காரோணம் புராணமும் பாடியிருக்கிறார். அற்புதமான பாடல் மூவர் தேவாரமும் பாடியிருக்காங்க. அங்கே சுந்தரமூர்த்தி சுவாமி போய் சிவபெருமானுக்கு கத்தூரி, சந்தனம், செவ்வாது, பவுடர் பவுடர், அதுக்கு மேலே முத்து மாலை, அதுக்கு மேலே மோதிரம், இப்படி கண்ணாடி, அதுக்கு மேலே ஏசி காரு, குதிரை எல்லாமே வாங்கியிருக்கிறார். எல்லாமே கேட்டு வாங்கியிருக்கிறார். பத்தூர் முக்கரந்து உண்டு பலபதிகம் பாடி பாவையரை கிரிவேசி படிராடி திரிவி சாமியை சொல்றாரு. நீ ஊரோரும் போய் பிச்சை எடுத்து சாப்பிடுவ, செத்தவருடைய எலும்பை போட்டுக்குவ, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. நீ தான் மாப்பிள்ளையா இருக்க சொன்ன. என்ன நான் மாப்பிள்ளையா இருந்துக்கிட்டு இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா? உனக்கு அது கொடுத்தா நீ அப்படி இருப்ப, இப்படி இருப்ப, எப்படி வேணாலும் இருப்ப. எப்படி இருந்தாலும் உனக்கு அது பெருமையா இருக்கும். எப்படி இருந்தாலும் உனக்கு அது பெருமையா இருக்கும். நாங்க அப்படி இருந்தோம்னா யாரும் இல்லைப்பா, இப்படி இருக்கும் போதே இப்படி நினைக்கிறேன். புரியுதா? அப்படி இருந்தோம்னு வச்சுக்கோமா, கௌரவத்தோட இருக்கும் போதே கௌரவமா நினைக்க மாட்டேங்கிறேன், இகழ்கிறான். மாதிரி கௌரவத்தை விட்டு இருக்கோம்னா என்ன ஆகுது? பத்தூர் புக்கு தாரகாவனத்தில் பிச்சை எடுத்து சொல்றார். பிச்சாடனரா வந்தார் அல்லவா, அதை பத்தூர் புக்கு உண்டு பலபதிகம் பாடி பாவையரை கிரிவீசி படிராடி திரிவி செத்தார்தம் எலும்பணிந்து சேவேரி திரிவி. சேவன்னா மாட்டு மேலே ஒரு லஞ்சத்தி தலைவர். சேவேரி திரிவி செல்வத்தை மறைத்து வைத்தீர் எனக்கு ஒரு நாள் இறங்கியது. பணம் இல்லாம இல்லை, நீ மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிற. எனக்கு தெரியாதா உனட்ட பணம் இருக்கிறது எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியாதா? சித்தார்த்தம் எலும்புடிந்து சேவேரி திரிவி செல்வத்தை மறைத்து வைத்து எனக்கு ஒரு நாள் இறங்கி. முத்தாரம் இலங்கி மொழி மணி வைரக்கோவை அவகூணத்தந்தருளி நெய்க்கினிதானாரும் கத்தூரி கமல் சார்ந்து படித்தருள வேண்டும் கடனாவை காரணம் எவி இருந்தீர் என்று ஒரு அருமையான பதிகம் 10 பாட்டு பாடியிருக்கிறார். அது ஒரு பாட்டில் கூட அந்த விருத்தாசலத்தில் 12,000 பொண்ணு கொடுத்தியில சாப்பினாரு. விருத்தாசலத்தில் 12,000 பொண்ணு கொடுத்தாரு. அதை அந்த விருத்தாசலத்தில் மணிமுத்தாரதியில் போட்டுட்டு திருவாரூர் குளத்தில் எடுத்தாரு 12,000 பொண்ணு. இப்போ நாகப்பட்டினத்தில் என்ன கேட்குறாரு, இந்த விருத்தாசலத்தில் கொடுத்து நான் திருவாரூர் கமலாலய குளத்தில் எடுத்தனில் 12,000 பொண்ணு, அதில் 3ல் 1 பொண்ணு போகணும்னார். இப்போதை செலவுக்கு 3ல் 1 எவ்வளவு? 4,000 பொண்ணு. 4,000. அது சொல்றாரு, மாற்ற மேல் உள்ளுரையில் வாழா நீர் இருந்தீர். நான் இவ்வளவு பாட்டு பாடுறதுக்கு நீ பேசாமே இருக்கிறேன். வாழான்னா பேசாம இருக்கிறது. வாழா நீர் வாழ்விப்பன் என அணுகி என்னை காப்பாத்துறேன்னு சொல்லி திருவண்ணநல்லூர்ல அத்தனை கூட்டத்தில் ஓலையை காட்டி என்னை சிரிக்க வச்சு நீ காப்பாத்துறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். மாற்ற மேல் ஒன்றுரையில் வாழா நீர் இருந்து வாழ்விப்பன் என ஆண்டி வழியடியே உமக்கு ஆற்றவே திருவுடையீர். ஆற்றவே திருவுன்னா அளவில்லாத செல்வமுடையவர். எல்லாம் எனக்கு தெரியாம இல்லை. உனக்கிட்ட எவ்வளவு செல்வம் இருக்குது? அளவில்லாத செல்வம். சிவபெருமாட்டுக்கு செல்வத்தை கணக்கு பண்ண முடியுமா? சரியாப்பா. ஆற்ற வெற்றுடைய நல்கூர் வீரல்லி தரித்திரமுடையவர் அல்லி அணி ஆரூர் புகப்பெய்த அதான் அந்த திருவாரூர் குளத்துல பூமுடியாக எடுக்கும்படியாக இருந்த அணியாரூர் புகப்பெய்த அருநெய்ய அதனை தோற்றம் முக்கூரில் ஒரு ஊர் வேண்டும் தாரீரியல் ஒரு பொருள் அடியெடுக்கல் உண்டு. இந்த மாதிரி சாமியை சொல்ல முடியுமா? தாரீரியல் ஒரு பொழுது அடியெடுக்கல் விட்டேன் காற்றணைய கடும்பரிமாய் ஏறுவது வேண்டும். காற்றணையன்னா வேகமா காத்து மாதிரி பறக்கிற குதிரை வரும்னு கேட்டுருக்காரு. அதுல ஏறிக்கிட்டு தான் கேரளாவுக்குலாம் போயிருப்பாரு.
காற்றணைய கடும்பரிமா நம்ம ரூட்ல தான் போயிருக்கணும், நம்ம ரூட்ல தானே போயிருக்காரு. காற்றணைய கடும்பரிமாய் ஏறுவது வேண்டும் கடல்நாகை காரணம் ஏங்கி. இன்னொரு பாட்டு, மண்ணுலகும் விண்ணுலகும் உம்மரே ஆட்சி. மண்ணுலகம் விண்ணுலகம் உம்மரே ஆட்சி. எல்லா உலகங்களுக்கும் நீதான் ஒரே தலைவர். மூவுலகுக்கும் ஒரு தலைவா திருவாங்க, மூவுலகத்துக்கும் ஒரு தலைவர். மண்ணுலகும் விண்ணுலகும் உம்மரே ஆட்சி. மலையறையன் பொற்பாவை சிறுவனையும் வேறு. மலையறையன் பொற்பாவை இருக்காளே பார்வதி, அவள் இன்னும் விவரம் தெரியாது அவளுக்கு. அது அந்த பார்வதி இருக்கா, அவன் பேதைன்னு பேரு. இன்னும் சின்ன பிள்ளை, அவன் ஒரு விவரமும் தெரியாது. அது சும்மா பொண்ணால தங்கத்துல செஞ்ச பாவை மாதிரி இருக்கிறான், தங்கத்துல செஞ்ச பூமை மாதிரி இருக்கிறான். மலையறையன் பொற்பாவை சிறுவனையும் தேரே. இந்த சின்ன பையன் இருக்கான் பாரு, அவன் சின்ன பையன், அவனுக்கு பூ இனத்துக்கு இருக்கிறது. அதை சிறுவனையும் தேரேன் எண்ணில் உன் பெருவயது. பெரிய வயதில் இருக்கவர் அவன் என்ன சாப்பிடத்தான் தெரியும். எண்ணில் உன் பெருவயது கணபதி ஒன்றறியான். பலகார பச்சரங்களை மாவு அன்ன வர்க்கங்கள்லாம் கடி வர்க்கங்கள் நிறைய சாப்பிடுவாரே தவிர வேற விவரம் தெரியாது. யதார்த்தவசாதி சாப்பிட்றதுல யதார்த்தவாதி. எண்ணில் பெருவயிரன் கணபதி ஒன்றறியான் எம்பெருமான் இது தகவும் எம்பி எம் செய்ய. சின்னனையன் உடல் விருத்தி தாரீரே ஆயில். உடல் விருத்தினா பணம், உடலை விருத்தி கொள்வது பணம். தாரீரே ஆயில். திருமேனி வருந்தவே வளைக்கின்றேன். நான் திருமேனி வருந்தும்படியாக வளைப்பேன், போக விடாமல் வளைப்பேன், வருந்தவே வளைக்கின்றேன். இப்படிலாம் சொல்றேன், இப்படிலாம் இவ்வளவு பொறுமையா பேசுறான்டா, இவ்வளவு கடுமையா பேசுறேன், இப்படிலாம் சொல்றேன் அப்படின்னு நாளைக்கு என்ன ஒரு இறக்கம் இல்லாதவன் ஒரு கொடுமையானவன் அப்படின்னு என் மேல குற்றம் சொல்லப்படாது. அறிவு இந்த மாதிரி இவ்வளவு கடுமையா பேசுறேன், திரும்ப நீ வளைக்கிறேங்கிறான், ஒரு அடி எடுக்க விட மாட்டேங்கிறேன், வீட்டுக்காரிக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறேன், பெரிய பயல வந்து வகுத்து பயங்கிறேன், சின்ன பைய பொடி பயங்கிறேன், இப்படிலாம் சொல்றான்னு சொல்லி நீ கவுத்து நான் கொடுத்துட்டீங்கன்னா நான் எதுக்கு அதெல்லாம் சொல்றேன். நாளை கண்ணறையன் குடும்பாடன் என்றுரைக்க வேண்டாம் கடனாகை காரணம். இது அந்த உரிமையில தோழமைங்கிற உரிமையில அப்படி நயமா நிறைய பாடியிருக்காரு சுந்தரன். அதனால நயத்துக்கு சுந்தரனாக வாக்கிற்கு அருணகிரி, வாதபூரார் கனிவில், தாக்கிய திருஞான சம்பந்தர், நோக்கிற்கு நக்கீரர், நயத்துக்கு சுந்தரனா, சொற்குறிக்கு அப்பரண சொல் என்பது பழம்பாடு. ஆகையினால இப்படி எல்லாம் சுவையாக பாடி நிறைய பொருளை பெற்றுக்கொண்டு திருவாரூர்ல பரவநாச்சியார் மாளிகையில் வந்து பூச்சி போட்டு அவர் ஒரு ஊராக சுற்றி பாடிக்கிட்டு இருந்தார் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பதிகம், சுவையான பதிகத்தை உடையது அந்த நாகை காரணம். அது மண்ணி நீடிய செங்கதிரவன் வழி மறைவன் தொன்மையா முதற் சோழகன் திருக்குளப்பூவினை பொன்னி நாடனும் கற்பக பூங்கொடி மலர்கோல் நன்மை சார்ந்தது நாகப்பட்டின திருநகரம். அது வந்து பொன்னி நாட்டில் இருப்பது, சோழனுடைய ஆட்சிக்கு உட்பட்டது. அதனால நாகப்பட்டின திருநகரம், பட்டினம்னு அதுக்கு பெயர், நாகப்பட்டினம் என்று அதற்கு பெயர். தாமனித்தில கோவைகள் சரிந்திட சரிந்த தே மலர்குழல் மாதர் வந்தாடு தெற்றிகள் சூழ் தாமர் பொற்சுவர் மாளிகை கருங்கடல் முகந்த மாமுகில் குளம் மலையென ஏறுவ மருந்து. அதனால நல்ல மக்கள் இருப்பது, நல்ல செல்வமுடையபதி, பெருமையிச்செறி பேரொலி பரங்களில் நிறைந்து திருமகற்கு வாழ் சேர்விட மாதலில் யாவும் தருதலின் கடல் தன்னினும் பிரிதன திரைபோல் கரிபரி தொகை மனிதர்கள் சொல்வதால் கலத்தால். அதனாலே அளவில்லாத செல்வம் பொருந்தியது. அந்த கரிபரியாகிய குதிரை, யானை முதலான செல்வங்களும் அங்கே இருப்பது இப்படிப்பட்டது. அது பெரிய பட்டினம், மாந்தர்கள் பெரிய இருக்கிற ஊரு, தனம் உள்ள ஊரு. அதுக்கு மேலே வந்து மிக பழமையான ஊரு. அன்னெடும் திருநகர் மருந்து அணைகடல் விளிம்பில் பன்னெடுந்தரை நுரைதவள் பாங்கரின் யாங்கர் மண்ணு தொன்மையின் வளைவட துணைவினில் மலிந்த தன்மை வாழ்விடி மடைந்தது தட நுழைப்பாடி. அப்படிப்பட்ட அந்த நாகப்பட்டினத்திலே கடலோரமாக இருப்பது நெய்தல் நிலமெனும் இருக்கு. கடலும் கடல் சார்ந்ததும் நெய்தல் நிலம்னு வேறு. அப்படிப்பட்ட அந்த கடற்துறை பாங்கிலே நுழைப்பாடி. நுழைப்பாடி என்பது, நுழைப்பாடி என்று சொன்னால் இந்த மீனவர்கள் வாழ்கின்றது. மீனவர்கள், வலைஞர்கள், செம்படவர்கள் என்றெல்லாம் உங்களுக்கு பெயர்.
அப்படிப்பட்ட அந்த பகுதி அது வந்து நான் புலையர்கள் இருக்கிற சேரின்னு சொல்லுவது போல இதை நுழைப்பாடி என்று சொல்லுவது. அது நிறைய வந்து மீன்களை பிடித்து மலை போல குவித்து அதை வந்து விலக்கி விற்பார்கள். அதுதான் அவங்களுக்கு புரியும். புயல் அளப்பன என வலை புறம்பனை குரம்பை அயல் அளப்பன மீன்விலை பசும்புனின் அடுக்கல் வியல் அளக்கரில் விடுத்திமில் வாழ்நர்கள் புணர்ந்த கயல் அளப்பன பரத்தியர் கருநடும் கண்கள். அப்படிப்பட்ட ஒரு குலம் தொழில் அணையதாகிய அந்நுலை பாடியில் அமர்ந்து மனை வளம் பொலி நுழையர்தன் குலத்தினில் வந்தார். அவர் மனை வளத்திலே வாழ்வோர், இல்லறத்திலே மனைவி மக்களோட வாழ்கிறவர். புனை இளம்பரை முதியவர் அடித்தொண்டு முதியும் வினை விளங்கிய அதிபத்தர் இறனுகள் மேலூர். அப்படிப்பட்ட அந்த குலத்துல வந்தவர். அவருக்கு பேரு அதிபத்தர்னு பேரு. சிவபெருமானிடத்துல பிரியமுள்ளவர், சிவனிடத்துல பிரியமுள்ளவர். ஆங்க வன்பர்தம் நுழையர்தம் தலைவராய். அந்த குலத்துல அந்த மீனவர்களுக்கு அவர் தலைவர், மீனவர் கூட்டத்துக்கு தலைவராக இருப்பவர். ஆங்க வன்பர்தம் நுழையர்தம் தலைவராய் அவர்கள் இயங்கு தெண்டிரை கடலிடை பலவடவை இயக்கி பாங்கு சூழ்வலை வளைத்து முன் படுத்து முன் குவித்து ஓங்கு பல்குவை உழைப்பில உடையராய் உயர்வார். அவர் தலைவராக இருக்கின்ற காரணத்தினாலே மற்றைய மீனவர்கள் எல்லாம் அந்த தொழிலை செய்தாலும் அதனுடைய ஒரு விவரங்கள், அதனுடைய ஒரு வரவு செலவு எல்லாமே இவர்கிட்ட வந்தாகணும். தலைவராக இருப்பதனால இவருடைய தலைமையில அந்த மீனவருடைய வாழ்க்கை நடக்கிறது. முட்டில் மீன் கோலை தொழில் வளர்த்தவர் வலை முகந்து பட்ட மீன்களில் ஒரு தலை மீன் கொடுங்கூறும் நட்டமாடிய நம்பருக்கென நடில் முன்னில் விட்டு வந்தனர் விடாத அன்புடன் என்று. மீன் திறந்தோறும் பிடிக்கிறது. அது பிடிக்கிறதுல நல்ல மீனா பெரிய மீனா பார்க்க லட்சணமா பெரிய மீனா இருந்துச்சுன்னா அதை சிவபெருமானுக்குன்னு விட்டுருவாரா அந்த மீன். இந்த மீன் சிவனுக்கு நல்ல மீனா இருக்கும். மற்ற மீன்களை 10 ரூபா வரும்னா அந்த மீன் 100 ரூபா பொருந்தா 40 ரூபா பிறந்தாலும் சரி அதை சிவனுக்குன்னு விட்டுருவாராம். விட்டு வந்தனர் விடாத அன்புடன் என்று இருப்பார். மீனை விட்டு வந்தாரு, விடாத அன்போடு விட்டு வந்தார். விடாத அன்போடு மீனை விட்டு வந்தார். வாகு சேர்வலை நாளொன்றில் மீன் ஒன்று வரினும் ஏகநாயகர் தங்கடற்கென. அதிலே சில நாளையில அதிகமா மீன் கிடைக்காம போயிடும். ஒரே மீன் கூட கிடைக்கிற நாள் இருக்குமா? அந்த மீன் ஒரு மீன் கிடைச்சதுன்னா என்ன பண்றது? அதை சிவனுக்கு புரியுதா? அந்த மனம் அந்த அளவுக்கு சிவனிடத்துல ஈடுபாடு. செய்யும் தொழிலே தெய்வம்னு ஒரு வாக்கி இருக்குது இல்லவா? அதுபோல உணவும் தரிசி ஒருமுக வேணால் எவ்வளவு உண்டோ சொல்ல என்பது திருக்கழித்து பிடியாது. அதனால எந்த தொழிலை செய்கின்றாலும் அந்த தொழிலேயே சிவனுக்கு பங்கு. சிவனை பக்தி பண்றது. இப்ப திருநீலகண்ட நாயனார் இருந்தார். அவர் என்ன பண்ணாரு? குடம் வாழை முதலாத செய்கின்ற மண் வள தொழில். அப்படி அந்த தொழில ஓடு போட்டு அடியார்களுக்கு கொடுக்குறோம். அந்த தொழில ஓடு போட்டு அதே அடியார்களுக்கு விளங்குதா? இப்ப திருக்குறிப்பு தொண்ட நாயனார் இருந்தார். அவர் என்ன வேலை? வஸ்திரம் வைக்கிற வேலை. அவர் என்ன பண்ணுவாருன்னா அடியார்களுக்கு வஸ்திரத்தை துவைச்சு கொடுக்கணும். அடியார்களுக்கு துவைச்சு கொடுக்கணும். அந்த தொழிலை அடியார்களுக்கு சிவசம்பந்தமா செய்யணும். இப்படி அவர் என்னென்ன தொழில் உடையவர்களோ அந்த தொழில சிவசம்பந்தமா சிவ கைங்கரியம் பண்ணணும். அதை சிவபெருமான் பெருசா எடுத்துக்கிறார். ஒருக்கு ஆளு கிடைக்கிறது கொஞ்சமா இருக்குது இல்லவா? அதிகமா ஆளு தேவையில்லை. அதனால இப்படி பத்தி பண்ணால பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கிறார். அதனால இவர் மீன் பிடிக்கிற வேலை. அதை தினந்தோறும் ஒரு மீன் விட்டு விடுவாரு. ஒரே மீன் கிடைச்சா கூட அதை சிவனுக்கு விட்டுருவார்.
ஆக நாள்களில் அநேக நாள் அடுத்து ஒரு மீனே மேதனையபடி வேலையில் வர விட்டு பல நாளும் ஒரே மீன் கிடைச்சிருக்குதா. அப்புறம் என்னத்தை சாப்பிடுறது? ஒரே மீன் கிடைச்சதுன்னா சிவனுக்கு விட்டுட்டா என்னத்தை சாப்பிடுறது? மீன் விலை பெரு உணவினில் மிகு பெரும் செல்வம் தான் மறுத்தலின். மீனை விற்கிறதுக்கும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் இல்லை. உணவின்றி அருங்கிடை சாப்பும். உணவு கிடைக்க உணவுக்கே வழி இல்லாமல் போச்சு. பான்மை பற்றியும் வருந்திலர், அதை பற்றியும் வருத்தப்படலையாம். பான்மை பற்றியும் வருந்திலர். பட்ட மீன் ஒன்று மான்மதி கரத்தவர் கடற்கென விட்டு மகிழ்ந்தார். ஒரே மீன் பல நாள் கிடைச்சது, அந்த மீனை கடல்ல விட்டுருவார். சிவன் உடையது அப்படின்னு விட்டுருவார். தானும் தன்னை சேர்ந்தவர்களும் பட்டினியாகவும் இருப்பார். இதெல்லாம் அந்த சிவன் செய்கிற வேலை. சிவன் செய்கிற வேலை நல்லா வாட்டி புரிஞ்சு அதுக்கு ஒரு பாடு அவங்களுக்கு அருளை கொடுக்குறது. அப்படி செய்யணும். இப்படி சில பேர்த்துக்கு, பல பேர்த்துக்கு அப்படி இல்லை, சில பேர்த்துக்கு அப்படி பண்றாரு. புகழ் துணை நாயனாரு தினந்தோறும் சிவருமானுக்கு அர்ச்சகர் குருக்கள் சாமிக்கு அபிஷேகம் அர்ச்சனை பண்ணுவார். அதில் நல்ல வருமானம் இல்லை, நல்ல வருமானம். இப்போ எங்கே சில கோயிலில் நல்ல வருமானம் குருக்களுக்கு பணத்தை என்ன பண்ணுறது தெரியாமல் வருமானம் வருது. அது இந்த நவக்கிரக சம்பந்தமாக இருக்கிற கோயில். மற்ற கோயிலில் அதிகமாக வருமானம் வர்றதில்லை, அதிகமாக வருமானம் வர்றதில்லை. அவங்க சமாளிச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சு. அதே போல புகழ் துணை நாயனாருக்கு வருமானம் இல்லை, பட்டினியா இருந்தாரு. பட்டினியா இருந்துகிட்டு சாமிக்கு தீர்த்தம் கொண்டாந்து ஊற்றி அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் என்னால உணவு பல நாள் இல்லாமல் இருந்தபடினால தண்ணி வந்துட்டு வந்தாரு. வந்து அந்த படத்தை தாங்க முடியல, காலு கை நடுங்கிச்சு, கண்ணு ரெண்டு வச்சு அப்படி சாமி மேலே ஊற்றும் போது அப்படி ஊற்றி விட்டு படம் ஒரு பக்கம் விழுந்துருச்சு, ஒரு பக்கம் விழுந்துட்டாரு. பசி கலப்பு. அப்படி விழுந்த போது அப்படியே மயக்கம், தூக்கம். அந்த தூக்கத்தில் கனவு. அந்த கனவுல சிவன் ஒரு அருள் பண்ணாரு கனவுல. அன்பனே, நாளையிலிருந்து இந்த படியில் ஒரு காசு இருக்கும், அதை நீ எடுத்துக்கொள்ள. நாளையிலிருந்து படிக்காது, படியில் வைக்கிற காசு படிக்காது. அது ஞான சம்பந்தருக்கும் திருநாவுக்கரசருக்கும் கொடுத்தாரெல்லாம் திருவள்ளிமலையில் படிக்காது, படியில் வைக்கிறது. அந்த காசை எடுத்து நீ ஜீவனம் பண்ணணும்னு சொல்லி அருள் பண்ணார். இப்படி அயால அந்த நல்ல பக்குவம் ஞானம் உள்ள அடியார்களுக்கு, கதிக்கு போக பக்கமாக இருக்கிறவங்க, கதியை அடையிறதுக்கு பக்கமாக இருக்கிறவங்களுக்கு அந்த சோதனை. நமக்கெல்லாம் அப்படி வைக்கல, என்ன கதி தூரமாக இருக்குதோ பக்கமாக இருக்கிறது தெரியல. அதனால அந்த கதியை அடைவதற்கு தகுதியுடையவர்களாய் பக்கமாக இருக்கின்றவர்களுக்கு அப்படி சோதனை. எல்லாத்துக்கும் அப்படி இருக்கும். படையார்குடி மரணாயனார் வீட்டுக்கு வந்தார், பட்டினியா இருக்கும்போது வந்தார். பட்டினியா இருக்கும்போது வீட்டுக்கு வந்தார், சாப்பாடுன்னு வந்தார். நெல்லை வாரிக்கிட்டு நெல்லை வாரிட்டு வறுத்து குத்தி அரிசி ஆக்கி சமைச்சுட்டா. சாப்பிடலை, ஜோதி ஆனார். இவங்க ரெண்டு பேர்த்தையும் செவலுக்கு கூட்டு பக்கம். அதனாலே அப்படி அதிகமாக சிவபக்தியிலே ஒரு சோதனை வருதுன்னா அவங்களுக்கு சீக்கிரம் கதி கிடைக்கும். அப்படிலாம் நம்மளையெல்லாம் சோதிக்காம கதி கொடுக்கணும்னு நான் வேண்டி. சோதனையெல்லாம் தாக்க முடியாது. சோதனை மேல் சோதனை போதுமடாச்சு அப்படின்னு சொல்லி வேதனை தான் வாழ்க்கையாக இருந்தால் தாங்காத பூமின்னு கூட பார்த்துருக்கு. அதனால அந்த மாதிரிதான் இல்லாம நம்ம எல்லாம் என்ன பண்ணணும், நல்லாவே வச்சிருக்கணும். நல்ல தர்மத்தை பண்ணணும், நல்ல தர்மம் பண்ணணும், நல்ல பாட்டு பாடணும், நல்லா பூஜை பண்ணணும். சுகமா சிவலோகம் போகணும். அப்படி நாயன்மார் இல்லையா? சேரமான் பெருமாள் குதிரை மேல ஏறி போனாரு. சேரமான் பெருமாள் குதிரை மேல நவமி நாயனார் சோதனை பண்ணாரே தவிர செல்வத்தோடு தர இருந்தாரு. செல்வத்தோடு இருந்து தராசுல வச்சு நிறுத்து, அதுவே விமானமாக சிவலோகம் போட்டார். விளங்குதா? ஏற்பக நாயனார் செல்வத்தோடு இருந்தார், பூத்தவ நாயனார் செல்வத்தோடு இருந்தார், புகழ்ச்சோழர் செல்வத்தோடு இருந்தார், பூல்பாட்டின் செல்வத்தோடு, இப்போ நாயனார் செல்வம், இப்போ எல்லாம் செல்வத்தோடு இருந்தவர். நிறைய அரசர், மந்திரி, ஏனாதிபதி
அதனாலே இப்படி தினந்தோறும் மீன் பிடிக்கிறதுல ஒரே மீன் கிடைச்சதுன்னா என்ன பண்ணுவார்? அதை சிவனுக்குன்னு வந்துட்டார். அது இந்த பத்தி வைராக்கிய பத்தி இல்லைன்னா பரவாயில்ல, இன்னைக்கு மீனை வறுத்து சாப்பிடலாம், நாளைக்கு 2-3 கிடைச்சுன்னா சிவனுக்கு கொண்டு விடலாம் அப்படின்னு விடுவான். பத்தி சாதாரண பத்தியா இருந்தா என்ன பண்ணுவான்னா, தன்னை மிஞ்சியா தருமா? இன்னைக்கு கிடைச்சது வேணா நம்ம சாப்பிடுவோம், நாளைக்கு 2 நாள் 2 கிடைக்கும், கூட கிடைச்சதுன்னா சிவனுக்கு விடுவோம், கூட கிடைச்சா நம்ம என்ன பண்ணுறோம், சிவனுக்கு விட்டுக்குவோம் அப்படின்னு புத்தி வந்துடும். இவருக்கு அப்படி இல்லை, ஒரே மீன் கிடைச்சாலும் அது சாப்பிடாம சிவனுக்குன்னு விட்டுரும். அறிவாட்டா நாயனார் அப்படித்தானே இருந்தார். அறிவாட்டாய நாயனார் தினந்தோறும் சென்னல் அரிசி, சிங்கீரை, மாவடும் இதை கொண்டு சாமிக்கு நிவேதனத்துக்கு கொடுப்பார். கோயில் தண்டலை நீர்நெறின்னு திருத்துறை கொண்டுகிட்ட பக்கம் தண்டலை நீர்நெறின்னு அதில் செல்வம் நிறையா இருந்துச்சு. அப்புறம் சுருங்கின ஒருபாடு கூலிக்கு நெல் இருக்க போனார். கூலிக்கு நெல் இருக்க போனால் அந்த கூலிக்கு கிடைக்கிறது அந்த சென்னலுக்கு தான் கிடைக்குமா, வேற இப்படி சாப்பிட்ற மாதிரி கிடைக்காதான். அந்த நெல்லை கொண்டு சாப்பிடக்கூடாது, சாமிக்கு கொண்டு கீரையை மாத்திரம் இருந்து சாப்பிட்டுக்கிட்டு சில நாள் கூலிக்கு போயிருக்காரு. சில நாள் தண்ணீரை மாத்திரம் சாப்பிட்டுக்கிட்டு கூலிக்கு போய் நெல் இருக்கிறது. அந்த நெல்லை அரிசி ஆக்கி கொண்டு போய் சாமி கொடுக்கணும். கடைசி நாளையில் என்ன பண்ணார், அரிசி, பஞ்சகவியம், மாவடுவு, சிங்கீரை இதெல்லாம் கொண்டுக்கிட்டு போனார் கோயிலுக்கு. மனைவி பின்னால் வந்தார். அப்படி போகும்போது பசி தள்ளாடி கண்ணு 2 போய் காதடைச்சு காசு தள்ளாடி விழுந்துட்டார். அரிசி எல்லாம் கொட்டி போச்சு, செங்கீரி மாவடுவு எல்லாம் கொட்டி போச்சு. கொட்டின இடமா ஒரு நல்ல இடமா இல்லை, நல்ல விடாது, பூமி பழந்து இருந்துச்சு. அதில் என்னமா இருக்கும் மனுஷன்? இந்த ஜென்மம் சிவபெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கான பாக்கியம் இல்லாம போச்சு. நான் பண்ணின பாவத்தினாலே சிவபெருமானுக்கு நிவேதனம் பண்றதுக்கான ஒரு பாக்கியம் எனக்கு கொடுத்து வைக்கல, அந்த புண்ணியம் இல்லாம போச்சு. அதனால இந்த ஜென்மம் இருக்கப்படாது அப்படின்னு சொல்லி அருவாள் எடுத்தார். சிவனை நோகாம சிவ கைங்கரியம், சிவ நைவேத்தியம் பண்றதுக்கான பாக்கியம் நமக்கு இல்லாம போச்சு அப்படின்னு அருவாள் எடுத்து கழுத்து அறுத்தாருப்பா. தாயனார்னு அந்த அருவாள் அறுத்ததுனால அறிவாட்ட ஆயனாயினார். முதல்ல தாயனார்னார். அப்படி அறுக்கும் போது உடனே அந்த விடார்ல இருந்து சுவாமியை கை கொடுத்து பிடிச்சிக்கிட்டாரு. அந்த நீ கொட்டின அந்த அரிசி, அந்த மாவடுவு எல்லாம் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு மாவடுவை கடிக்கிற ஓசை கடிச்சான். மாவடுவை கடிக்கிற ஓசை கடிச்சான். என்னமா இருக்கு அவனுக்கு? அறுத்த அந்த காயம் போயிருச்சு. ஒடியா நின்னாரு. சாமி வேலை காட்சி கொடுத்தாரு, சிவனம் கொடுத்தாரு. விளங்குதா? அதே மூவர் அம்மானு ஒரு நூல் சொல்லிச்சு, ஐயா இந்த மாதிரி மாவடுவ அரிசியும் செங்கீரையும் தின்னாரு, இப்படிதான் தின்னு பழக்கம் உண்டா அவருக்கு அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்டா. அவருக்கு இப்படிலாம் தின்னு பழக்கமே இல்லை. உண்ணாது உறங்காது இருந்தாய் போச்சு, சாப்பிட்டு பழக்கமே கிடையாது. இந்த தாயனார் தான் அவருக்கு பழக்கி வச்சார். இப்ப ஜெவருமானுக்கு மாமசி சாப்பிட்டு பழக்கம் இல்லை, இவரு தான் பழக்கி வச்சார், கண்ணப்பூர் பழக்கி வச்சார். அது மாதிரி தண்டா மறைத்தடஞ்சொல் தண்டலையார் எப்போதும் உண்டார் இளங்கீரை மாவடுவும் அம்மானே, உண்டார் இளங்கீரை மாவடுவுமே யாமாயின் பண்டேதான் தின்று பழக்கம் உண்டோ அம்மானே, பழக்கமில்லை, தாயனார் பழக்கி வைத்தார் அம்மானே என்று. ஆகையினாலே இப்படி தினந்தோறும் பட்டினியா கிடந்தோம். மீன் பிடிக்க போறது, ஒரு மீன் கிடைக்கும், அதை சிவனுக்குன்னு வச்சுக்கணும். இப்படி பல நாள் தான் மாத்திரம் இல்லை, தன்னை சேர்ந்தவர்களும் பட்டினி. மீன் விலை பெரு உணவினில் மிகுவதும் செல்வம் தான் மறுத்தரின் உணவின்றி அதுங்கடை சாம்பு பானை பற்றியும் வருந்திலர் பட்ட மீன் மான்மறி கரத்தவர் கலக்கரை விட்டு வருகிறார். அம்மா இவர் மீன் பிடிச்சவரை நாயன்மார் வரிசையில் சேர்த்திருக்கிறாரே, நம்ம மீன் சாப்பிட்டா என்ன அப்படின்னு கூட ஒரு யோசனை வரும். சில பேருக்கு வருமா வராதா? என்னமோ நீங்க மீன் சாப்பிட்றத குத்தம்னு சொல்றீங்களே, இப்ப இந்த நாயனார் மீன் தர சாப்பிட்டாரு அப்படின்னா அவர் செம்படவர், நீங்களும் செம்படவரா இருந்தா சாப்பிடணும். நீங்க வேளாளர்னு சொல்லிக்கிட்டு, செட்டியார்னு சொல்லிக்கிட்டு, சோகரமான சொல்லி சாப்பிடாட்டும். செம்படவரா இருந்தா சாப்பிடாத, பற்றி வேடரா இருந்தா பன்றி மாமன் சாப்பிடும்.
அந்த குலத்துக்கு அது உண்டு, இந்த குலத்துக்கு இது உண்டு. அதனாலே சால நாள்கள் இப்படி வரத்தாம் உணர் வயர்த்து கோல மேனியும் தளரவும் தந்துரி வாயா. இப்போ உடம்பு கிடச்சி போச்சு, ரொம்ப வருஷம் வந்துருச்சு, மக்கள் பட்டினி, மனைவி பட்டினி, எல்லாம் பட்டினி இருந்து அதனால அந்த பத்தியில விடாமல் இருந்தார், பத்தி விடாமல் இருந்தார். சீலவே தலை நின்றவர் தந்திரந்திரிந்தே ஆலம் உண்டவர் தொண்டர் அன்பனும் அமுது உண்பார். ஆலம் உண்டவர் ஆகிய சிவருமான் இந்த தொண்டருடைய அன்பை உண்ணுகிறார், அன்பாகிய அமுதத்தை உண்ணுகிறார். ஆனநாளொன்றில் அவ்வொரு மீனும் அங்குடித்து தூ நிறப்பசும் கனகனர் சுடர் நவமணியால் மீன் உருப்புற அமைத்து உலகடங்களும் விளையாம் பான்மை அற்புதப்படியதொன்று வலைப்படுத்தார். அப்படி சாதாரண மீன் கிடைச்சிருந்துச்சு, அதை விட்டு இருந்தாரு. ஒரு நாள் என்னமா இருந்துச்சுன்னா அந்த மீன் விற்றா 1000 ரூபாய்க்கு விற்கும். அப்படி மீன் இருக்கும் அந்த காலத்துலேயே ஒரு மீன் 1000 ரூபாய்க்கு எல்லாம் தங்கமா இருந்துச்சு. அந்த மீன் முழுவதும் தங்க நிறமா இருந்துச்சு. அப்படி மீன் கிடைச்சது. மீன் நவமணியால் மீன் உருப்புற அமைப்பு எல்லாம் நவரத்தனங்களால செய்யப்பட்ட மீனாகவே இருந்தது. உலக அடங்கலும் விலையாம் பான்மை அற்புதப்படியது ஒன்று வலைப்படுத்தார். வாங்கு நீள் வலை அலைகடல் கரையில் வந்தேற ஓம்பு செஞ்சுடன் உதித்தன உலகளாவயம். அந்த மீன் கரையில போட்ட உடனே சூரிய உதிச்சது மாதிரி இருந்துச்சு, அவ்வளவு பிரகாசம். தாங்கு பேரொளி தலைத்திட காண்டல் எடுத்து பாங்கு நின்றவர் மீன் ஒன்று படுத்தன என்றார். இந்த மாதிரி மீன் பிடிச்சா அது இப்படி தங்கத்தினாலே செய்யப்பட்ட மீனாக இருக்கிறது, அதிசயமான மீன், அதிகமான விலை பொருள் என்று அந்த மீன் பிடித்த வரைஞர்கள் கீழே வேற பார்க்கிறவங்க சொன்னாங்க. என்று மற்றொரு எம்பவும் ஏறு சிறுத்துள்ளர் பொன் திரட்டுடன் நவமணி புலிந்த மீன் உறுப்பால் ஒன்றும் மற்ற இது என்னை ஆளுடையவருக்கு ஆகும் என்று சென்று பொருட்களும் சேகர திரையோடு முடித்தார். அவ்வளவு அருமையான மீன் கிடைச்சது. பட்டினியா கிடந்தாரு, அதை விட்டு அன்னைக்கு பணம் அதிகமா கிடைச்சிருக்கோம். அதையும் சிவனுக்கு நினைத்தார். அகிலரோகம் பொருள் முதற்கான அளவில் புகழ் அப்பெரும் பற்றினை புறையற எறிந்த இகழில் மெய்த்திரு தொண்டர் முன் இறைவர்தான் விடைமேல் முகில் விசும்பிடை அணைந்தனர் முகிழ்ந்தனர் நோய். அதனால இப்படி அந்த மீனையும் கடல்ல விட்ட முடியினால உடனே சிவபெருமானுக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே சிவவாகனத்துல காட்சி கொடுத்தார். இப்படி பட்டினியா கிடந்துக்கிட்டு ஒரு மீன் கிடைச்சி அதையும் நமக்குன்னு விட்டுட்டாங்கன்னு சொல்லி அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ரசவாகனத்திலே காட்சி கொடுத்துருக்காரு. அப்படி காட்சி கொடுத்து பஞ்சாநாதம் எடுந்தன அதிபத்தர் பணிந்தே அஞ்சலிக்கரன் சிறமிசை அணைத்து நின்றவரை தன் நஞ்சு வான்மணி மிடத்தவர் சிவலோகம் நன்னித்து அஞ்சுறப்புடைய அடியற்பாங்குற தரையளித்தார். அடியவர் கூட்டத்தோட சிவலோகத்துல இரு என்று சொல்லி அவருக்கு சிவலோகத்தை கொடுத்தார். தம் மரம்புரி மரபினில் தகும்பிருந்து கடைசியாக புரிகிறார். இவர்கள் செய்கிற தொழில் என்ன தெரியுமா? அறம்புரியல்ல தொண்டல்ல, மரம்புரிதல். மரம்னா புரியுதா? பாவத்தொழில். அறம்புரின்னா புண்ணிய தொழில், மரம்புரின்னா பாவத்தொழில். தம் மரம்புரி மரபினில் தகும் பெருந்துண்டு, அந்த மரபில் இந்த துண்டு செய்தாரே. அந்த மீன் பிடிக்கிற குளத்துல இவருக்கு ஒரு பத்தி வந்துச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிவனுக்கு. அதனால நல்ல குளத்துல பிறக்கிறது ஆச்சரியம், நல்ல குளத்துல பிறக்கிறது ஆச்சரியம். அதில் எந்த குளத்தில் வந்தாலும் பத்தி பண்ணினா முக்தி, பத்தி பண்ணினா முக்தி. தம்மரம்புரி மரபில் தகும்பெருந்தொண்டு மெய்மையே புரி அதிபத்தர் விளங்குதாள் வணங்கி உண்மையாகிய புவனங்கள் முறைமையில் போட்டு செம்மை நீதியார் கலிக்கம் பொறுத்து கொண்டு பகர்வாம் என்று பேசுகிறார். ஆகையினாலே இப்படி பக்தியினாலே முக்தியை பெற்றவர்கள், ஆகம நெறியிலிருந்து முக்தியை பெற்றவர்கள், வேத நெறியிலிருந்து முக்தியை பெற்றவர்கள். ஐயரெல்லாம் திருநெல்வேலி நாயனார் நம்முடைய திருஞான சம்பந்தர் போன்ற வைதிக பராமணர்கள்
சோமாசி மாறநாயகம் முதலிய ஐயரெல்லாம் வேதனையில் இருந்தவர்கள். புகழ்துறை நாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய குலம், அது ஆதிசைவன் சொல்லுவோம். திருநீலநக்கா நாயனார் இவங்களெல்லாம் சைவ நிலையில் இருந்தவர்கள். கண்ணப்பர், இந்த நந்தனார், இந்த கதிபத்தர், இவர்களெல்லாம் பத்தி நெறியில் நின்றது. பத்தி நெறியில் நின்றது. அவங்களுக்கு தகுந்தவாறு அங்க பதவி, ஒருத்தர் கொடுக்குற மாதிரி ஒருத்தருக்கு பதவி இல்லை. நான் அன்னைக்கு கூட சொன்னேன், நம்ம கண்ணப்பருடைய பங்களா, திருத்தொண்ட நாயனார் பங்களா, மெய்ப்பொருள் நாயனார் பங்களா, இவங்கெல்லாம் தேகத்தையே தியாகம் பண்ணுவது, தன்னையே தியாகம் பண்ணுவது. இவங்க பங்களா எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். முருகநாயனார், முருகநாயனார், அநாயனாயனார், இவங்க பங்களா எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். அதனால இங்க வந்தா ஒரே பக்கத்துல பார்க்கலாம் அப்படின்னு கருவில் நாயன்மாரெல்லாம் ஒரே பக்கத்தில் தான். ஆகையினாலே இப்படி அவரவர் பத்திக்கு தகுந்தவாறு பதவி, பத்திக்கு தகுந்தவாறு பலம்.